ஆரம்பிச்சிடலாங்க. கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகிற அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, விசேஷமாக இந்த ஒரு நாளிலும் கூட நம்முடைய பிதாவாகிய தேவன் முன்குறித்த வண்ணமாக சகோதர சகோதரிகளாக ஒன்று சேர்ந்து ஏக சிந்தையாக அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் அவருடைய ரகசியங்களை கற்றுக்கொள்ளவும் இந்த நாளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலம் ஆயிரம் துதி சோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டு இந்த ஒரு கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுதி நின்று பாடல் எண் 72 எந்த ஜெபவேலை என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடலாம். பாடல் முடிந்த பின்பு சகோதரர் அசோக் அவர்கள் நம்ம ஜெபத்திலே வழிநடத்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எந்தன் ஜெபவேலை உமை தேடி வந்தேன், தேவாருள் தாருமே. எந்தன் ஜெபவேலை உமை தேடி வந்தேன், தேவாருள் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெபவேலை உமை தேடி வந்தேன், தேவாருள் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபவிவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தயை தேடிவும் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபவிவரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே, தயை தேடிவும் பாதம் வந்தேன். எந்தன் ஜெபவேலை உமை தேடி வந்தேன், தேவாருள் தாருமே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெபவேலை உமை தேடி வந்தேன், தேவாருள் தாருமே. ஜெபம் செய்வோம். மகா உறக்கும் இருக்கும் நீடிய சாந்தமும் மீந்த கிருபையும் உள்ள அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே இதோ இந்த மாலை வேளையில் கூட சபையாராக கிறிஸ்துவின் சரீர அங்கமாக உம்முடைய பிள்ளையாக நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். உமக்கே ஆயிரம் துதி சோத்திரங்களை எடுத்துக்கொள்ளும் தாப்புனே. இதோ இந்த வேளையில் கூட நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் உடைய வார்த்தையை தியானிப்பதற்காக அதை ஆராய்ந்து பார்க்க முடியாத கூட தேவரே நீ இரக்கம் பாராட்டி இருக்கிறீர். தேவரே நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாமல் இருக்கிறதே. நேர்த்தியாய் அதினதின் காலத்தை செய்து முடிகிற அன்பு தாப்புனே. தேவரே காலங்களையும் நேரங்களையும் பிரயோஜனப்படுத்தி கொண்டு உம்மை தேடுகிற இந்த நாட்களில் கூட தேவரே உம்மை காணவும் உம்மை நோக்கி பார்க்கவும் ஸ்லாக்கியத்திற்காகவும் உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் தாப்புனே. ஏதோ சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்க ஒவ்வொருவரும் தேவரே உடைய சத்திய பாடத்தை கேட்க இருக்கிற ஏதோ இணையதளத்தின் வாயிலாக கூட தேவரீர்
கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீர் ஆசீர்வதிங்க. தேவரே, வர இந்த மாலை கொடுகையில கூட வர தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர கூட தேவரை கூட்டி சேர்த்து உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கவும் தேவரை இறக்கம் பாராட்டுங்க. நாங்கள் கேட்கிறவரை மாத்திரமில்ல, அதன்படி நாங்கள் நடக்கிறவரும் 30, 60, 100 கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ முடியாது கூட தேவரை இறக்கம் பாராட்டுங்க. இதோ செய்து கொடுக்குற சகோதரர் மூலம் கூட தேவரை உடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்க. அந்த வார்த்தையை நாங்கள் இருதயத்தை பதித்து கொண்டு அதன்படி வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி வாழ தேவரீர் உடைய பரிசுத்தையை கொடுத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்படியாக நாங்கள் கேட்டுக்கொண்ட விண்ணப்பங்களை எல்லாம் இரட்சகரும் போதரும் கண்மலையும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இதான நாமத்தை ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ பிரதர். சபையார் அனைவரும் அமரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இன்றைய நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பானது 7 மேய்ப்பர்களும் 8 அதிபதிகளும் என்கிற ஒரு தலைப்பின் கீழே தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த ஒரு பாடத்தை பல சகோதரர்கள் பல முறை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு எடுத்திருக்கிறாங்க. நம்மளும் பல முறை கேட்டிருக்கிறோம் இந்த பாடத்தை. இருந்த போதிலும் ஒவ்வொரு சகோதரர்களும் எடுக்கும்போது கூடுதலான தகவல்கள் நமக்கு இன்னும் அதிகமாக என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொரு இந்த பாடத்தை எடுக்கும்போது நமக்கு தகவல்கள் கிடைக்குது. அதோடு சேர்த்து இன்னும் ஒரு படி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் ஆகிட்டே இருக்குது. ஒவ்வொரு பாடங்களும் அந்த ஒரு பாடத்தை மறுமுறை எடுக்கும்போது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடம் இன்னும் ஒருபடி நம்மளை மேலே சத்தியத்தில் வளருவதற்கு ஏதுவாக அமையுது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் கூட இன்ற நாளிலும் 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள் என்கிற தலைப்பின் கீழே சத்திய பாடத்தை கொடுக்கும்படியாக சகோதரர் ராம்குமார் அவர்களை சபையின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் பிதாவாகிய தேவன் தாமே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால நமக்கு கொடுத்திருக்கிற பாடத்தின் தலைப்பு என்னவென்றால் 7 மேய்ப்பர்களும் 8 அதிபதிகளும். அந்த தலைப்பை பார்க்கலாம். இதற்கான ஆதார வசனம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு ஆதார வசனம். மீகா 5வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். பிரியமான சகோதர சகோதரிகள், இதில் பார்க்குறோம், இவரே சமாதானக்காரனர். அசீரியன் நம் தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இதில் நேரடியான பொருள் இந்த காலத்தில் எப்படி அதை நிறைவேறுகிறது இந்த தீர்க்க தரிசனம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. இந்த தீர்க்க தரிசி மீகாவில் சொன்ன விதமாக மீகா தீர்க்க தரிசி இது உரைத்தது. இந்த மீகா தீர்க்க தரிசி எந்த தேசத்திற்காக இதை உரைத்தார்? ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் பார்த்திங்கன்னா தேவன் அனுப்புறது பார்த்திங்கன்னா அந்த ஜனங்களை வழிநடத்துறதுக்கும் அந்த ராஜாக்கள் தவறு செய்யும் பொழுது அவங்கள திருத்துறதுக்காகவும் ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் தேவன் எழும்ப பண்ணுவாங்க. ஸோ அதில் மீகா வாழ்ந்த காலத்தில் இதை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான தீர்க்கதரிசி ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன விஷயங்களை நிறைய தீர்க்கதரிசிகள் ரிப்பீட் பண்ணுவாங்க. அதில் ஏசியாவில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா அந்த வசனங்களை நிறைய அந்த தீர்க்க தரிசனம் நிறைய தீர்க்கதரிசிகள் ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசியும் மீகா தீர்க்கதரிசியும் வாழ்ந்த காலம் சமகாலம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதில் ஏசாயா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா தெரியும் சகோதர சகோதரிகளே. இல்லை நம்ம மீகா 1:1 நம்ம வாசித்து துவங்கலாம். மீகா 1வது அதிகாரம் மீகா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்தவுமான கர்த்தருடைய வார்த்தை.
பிரியமான சகோதரர்களே, இதில் வந்து மீகா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜாவோட காலத்தில் வந்து இந்த தீர்க்க தரிசனத்தை வந்து சொல்கிறதாக பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இதில் வந்து பார்க்குறோம் எசேக்கியா காலத்தில் என்ன நடந்தது. இன்னும் நம்ம பொதுவாக நம்ம பார்க்குறோம், சாலமோன் ராஜாவுக்கு அப்புறம் வந்து 10 கோத்திரமாகவும் 2 கோத்திரமாகவும் பிரிந்தது. அதில் பார்க்குறோம் இஸ்ரேல் ராஜ்யம் ஒன்று, யூத ராஜ்யம் ஒன்று. அந்த இஸ்ரேல் ராஜ்யத்துலேருந்து வர ஒவ்வொரு ராஜாக்களையும் இஸ்ரேல் ராஜான்னு சொல்லுவோம். யூத ராஜ்யத்தில் வர ஒவ்வொரு ராஜாக்களையும் யூத ராஜான்னு இதில் குறிப்பிடுவோம். இதில் வந்து நம்ம எசேக்கியா வந்து யூத ராஜா. இதில் நம்ம பார்க்குறோம், இதில் அநேக தீர்க்கதரிசிகள் வந்து பார்த்தோன்னா இஸ்ரேல் அந்த 10 கோத்திரம் பிரிஞ்சாங்க இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து ஒரு மோசமான ராஜாக்கள் எழும்பினதாக நம்ம பார்க்குறோம் வரலாறுல. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா நம்ம யூத கோத்திரத்தில் ரெண்டு கோத்திரம் இருக்குது. இந்த 2 கோத்திரத்தில் இருக்கிற ராஜாக்களை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். நிறைய ராஜாக்கள் வந்து பார்த்தோன்னா ஆகாப், பாசா, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்போது ஓசையா அப்படின்றது கடைசி ராஜாவாக இருந்தார். அந்த சிறைபிடிக்கப்பட்ட நேரத்தில் வந்து கடைசி ராஜா ஓசையா. எந்த கோத்திரத்தில்? இஸ்ரேல் ராஜ்யம். இந்த இஸ்ரேல் கோத்திரத்தில் வந்து பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இதில் வந்து பார்க்குறோம் இந்த அசீரிய ராஜா யார் சிறைபிடிக்க வந்தது பார்த்தீங்கன்னா, அசீரிய ராஜா சல்மனாசர் சிறைபிடிக்க வந்தது தான் மீகா தீர்க்கதரிசனத்தில் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இந்த எருசலேமில் சிறைபிடிச்சிட்டு இந்த 10 கோத்திரத்துலேயும் ஓசையா கடைசி ராஜாவாக இருக்கும் பொழுது வந்து சிறைபிடிச்சிடறாரு சல்மனாசர். சிறைபிடித்ததுக்கப்புறம் யாரை சிறைபிடிக்க முற்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனோட அந்த யூதா கோத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை முற்படும் பொழுது மீகா இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்காரு. நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, மீகா 5வது அதிகாரம் 5வது வசனம் வாசித்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த சல்மனாசார் அப்படின்றது வந்து அசீரிய ராஜாக்கள். இந்த அசீரிய ராஜாக்கள் காலம் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன் 911வது வருஷத்துலேருந்து 627வது வருஷம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இந்த 627 பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த 627க்கு அப்புறம் தான் 626. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பாபிலோன் இவங்களை வந்து அசிரியா ஃபுல்லாக அழிச்சிட்டு வந்து பாபிலோன் ராஜா வந்து அடுத்த ஆட்சிக்கு வர்றாங்க சகோதர சகோதரிகளே. ஸோ இதில் நம்ம பார்க்குறோம், மீகா சொல்கிற வண்ணமாக சனகரிப் ராஜா இதில் வர்றாரு. அந்த சனகரிப் ராஜா வந்து பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. சனகரிப் ராஜா வந்து இதில் வந்து இந்த 10 கோத்திரத்தில் வந்து சனகரிப் ராஜா வந்து அந்த ஒசையா இருக்கும் பொழுது வந்து சிறைபிடிக்கப்பட்டு போனதை பார்க்குறோம். அந்த நேரத்தில் வந்து பார்த்தோன்னா எசேக்கியா ராஜா, ஏசாயா 36:1 வாசிக்கலாம் சகோதர சகோதரி. ஏசாயா 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எசேக்கியா ராஜா அரசாண்டம் 14ஆம் வருஷத்திலே அசிரிய ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான். இதில் பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே, எசேக்கியா 14ஆம் வருஷம் எசேக்கியா ராஜா அரசாண்ட 14ஆம் வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்து கொண்டான் அப்படின்றத பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இதில் வந்து எசேக்கியா 14ஆம் வருஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து முற்றுகை போடுறாங்க. யார்? அசீரிய ராஜாக்கள் வந்து முற்றுகை போடுறாங்க. அதே இதில் நீங்கள் எசேக்கியா 6ஆம் வருடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வந்து ஏற்கனவே வந்து அந்த 10 கோத்திரங்களை வந்து அசிரியா முற்றுகை போட்டு அதை சிறைப்பிடிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் அந்த 6 டு நீங்கள் 14 வருஷம் நீங்கள் பார்க்கும் பொழுது 8 வருடங்களுக்கு முன்பதாக அந்த 10 கோத்திரங்களும் சிறைப்பிடிக்கப்பட்டு போகுது அந்த அசிரிய ராஜாக்கள்னால. அடுத்து பார்க்குறோம், இந்த 2 கோத்திரத்தை எப்போ சிறைப்பிடிக்க முற்படுறாங்க அப்படின்னு பார்க்குறோன்னா முற்றுகை போட வர்றாங்க. யார்? அசிரிய ராஜாக்கள் வந்து முற்றுகை போட வர்றாங்க. அப்போ வந்து பார்க்குறோம், அதில் ஏசாயா தீர்க்கதரிசனம் வந்து சொல்கிறாங்க. ஏசாயா 36வது அதிகாரம் 15வது வசனத்தில், ஏசாயா 36ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதீர்கள் என்று ராஜா சொல்லுகிறார். இப்போ நம்ம அந்த 2 கோத்திரம் இருக்குங்களா, அந்த 2 கோத்திரத்தை சிறைபிடிக்க வர்றது யாருன்னு பார்த்தோன்னா சனகரிப் ராஜா. அவர் வந்து எப்பயும் பார்த்தீங்கன்னா நேரடியாக வர மாட்டார். அவரோட தளபதி ரப்சாக்கே அப்படின்னு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்டு இந்த மக்களுக்குள்ளே பயத்தை உண்டு பண்ணுவாங்க. ஸோ இந்த மக்களுக்குள்ளே பயத்தை உண்டு பண்ணி அவன் வந்து உங்களுக்கு எசேக்கியா வந்து உங்கள் ராஜா வந்து சொல்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது, எங்கள் அசிரிய ராஜாக்கள் வந்து உங்கள் 10 கோத்திரத்தையும் பார்க்குறீங்க, உங்கள் இஸ்ரேல் வந்து 10 கோத்திரத்தையும் வந்து பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனால்
உங்களை வந்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உங்களை எப்படி இப்போ நிச்சயமாக வந்து உங்களை தப்புவிப்பார் அப்படி வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதை நீங்கள் வந்து நம்பாதீங்க. ஸோ நிச்சயமாக வந்து உங்கள் தேவன் வந்து உங்களை தப்புவிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுக்கு விரோதமாக பேசுகிறத பார்க்குறோம். ஸோ இதனால ஒரு பயத்தை உண்டு பண்ணுறான். யார் உண்டு பண்ணுறதுன்னா ரப்சாக்கே, யாரின் சார்பில்? சனகரிப் சார்பில் வந்து உண்டு பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். உங்களை வந்து தப்புவிக்கிற யாரும் இல்லை, உங்களை வந்து தவறான ஒரு இது போதிக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் எங்ககிட்ட வந்து சரண்டர் ஆயிருங்க அப்படின்ற ஒரு பயத்தை உண்டு பண்ணுறான். ஸோ இந்த நேரத்தில் வந்து எசேக்கியா வந்து சில நேரங்களில் வந்து ஒரு தடுமாற்றம் இருந்த போதிலும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வந்து அவருக்கு வேறு வழியே தெரியல. ஏன்னா தேவன் தான் வழி, தேவன் தான் நம்மளை தப்புவிக்க முடியும் அப்படின்ற ஒரு இது வரும்பொழுது வந்து பார்க்கணும். எசேக்கியா வந்து ஜெபம் ஏறெடுக்கிறத நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ஏசாயா 36வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 36ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் எருசலேமே என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்று ராஜா சொல்லுகிறார் என்றான். அதாவது நீங்கள் ரெண்டு கோத்திரம் இருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா தேசத்தையும் அழிச்சதை பார்க்குறீங்க, ஸோ உங்களை தப்பிப்பார் யாரும் இல்லை அப்படின்றத பார்க்குற சகோதரி. இதில் தான் வந்து பார்க்குறோன்னா எசேக்கியா வந்து ஒரு அருமையான ஜெபத்தை வந்து ஏறெடுக்கிறாரு. வேறு யாருமே எங்களுக்கு துணை இல்லை. இந்த நேரத்தில் ஒரு கஷ்டமான காலத்தில் இப்போ நம்மளும் இருக்கிறோம். ஒரு துன்ப காலம் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன உபத்திரவங்களில் நம்ம வந்து நாளை காலையில் சரியாயிடும் அப்படின்னா அந்த இதுலேருந்து நம்ம தப்பு வச்சு அந்த நேரத்தில் நம்ம காலையில் சரியாயிடும் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு உபத்திரத்தில் நம்ம மாட்டியிருக்கோம் அப்படின்னா நம்ம முத என்ன செய்வோம்? நம்ம தேவன்கிட்ட போய் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட போய் மன்றாடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எசேக்கியாவோட இந்த ஒரு அருமையான ஜெபத்தை வந்து தேவன் வந்து கேட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை வந்து தேவன் வந்து இதில் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் வந்து மிக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமாகவும் பார்க்கப்படுகிறது சகோதர சொல்லி. தேவன் இந்த ஜெபத்தை ஏன் கேட்டார் அப்படின்றத பார்க்குறோம். தேவன் ஏன் இந்த எசேக்கியாவின் ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அவர் வந்து சரண்டரான விதம் அந்த மாதிரி ஒரு தேவனுக்கு ஒரு பிடித்தமானதாக இருந்தது. அந்த ஒரு அற்புதம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பியூட்டிஃபுல் ஒரு மிராக்கிளாக இருந்தது சகோதர சகோதரியே. அதாவது அந்த அசிரியன் ஆர்மி ஒரு மிகப்பெரிய படை. ஸோ இதிலேருந்து தேவன் வந்து தப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து சரண்டர் ஆகிறாரு. அப்போ வந்து அந்த எசேக்கியா உருகி கேட்ட விதம் வந்து நீங்கள் தான் துணை தேவனே அப்படின்னு சொல்லிட்டு மன்றாடும் பொழுது, ஏன்னா எப்பயுமே வந்து தேவன் வந்து பார்த்திங்கன்னா தேவனோட ஜனங்களான இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அவங்க திரும்பி வந்து தேவன்கிட்ட வந்து மன்றாடும் பொழுது வந்து நிச்சயமாக வந்து தேவன் வந்து அவங்கள கேட்டு தப்பு வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதில் எசேக்கியாவோட ஜெபம் வந்து ஒரு சிறப்பானதாக இருந்தது அவர் செய்த ஜெபம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவு ஒரே ஒரு தூதன் அனுப்புகிறாங்க. அந்த ஒரு தூதன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசிரியா வந்து முற்றுகை போட்டிருக்காங்க இல்லையா, இன்னும் அவங்களை வந்து பிடிக்கலை, அவங்க ஏரியாவுக்கு பக்கத்தில் வந்து முற்றுகை போட்டிருக்கிறாங்க. முற்றுகை போட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரே நாள் ஒரு தூதன் அனுப்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா 1,85,000 பேரை என்ன பண்ணுறாங்க? சங்காரம் பண்ணிடுறாரு அந்த ஒரு தூதன். ஸோ இப்படி நம்ம பார்க்குறோம். ஏசாயா 37வது அதிகாரம் 36வது வசனம். ஏசாயா 37ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதில் பாருங்கள், ஒரு தூதன் 1,85,000 பேரை. அப்போ பார்த்துங்கன்னா அந்த தூதனின் பவர் எவ்வளோ ஒரு பவராக இருக்குது பார்க்குறேங்க. அதே மாதிரி தான் எகிப்தில் பார்த்தீங்கன்னா சங்கார தூதன் வந்து அந்த தலைச்சன் பிள்ளைகளை ஒரே ராத்திரியில் வந்து சங்கரித்ததை பார்க்குறோம். அப்போ ஒரு தூதனை அனுப்பி எப்படி இவர் சங்காரம் பண்ணார் அப்படின்றதுக்கான ஒரு நேரடி வசனம் இல்லை. ஆனால் நம்ம வந்து அந்த பாலைவன தேசத்தில் அவங்க வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒரு மணல் வந்து அவங்கள வந்து மூடி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ நம்ம சமீபத்தில் பார்க்குறோம், வயநாட்டில் வந்து இப்போ 4 நாளைக்கு முன்னாடி நடந்ததை பார்க்குறோம். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மணல் எவ்வளோ தூரத்துக்கு மூடி போட்டது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அப்போ நடந்துக்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ எசேக்கியா அந்த ஜெபத்தில் வந்து அவர் பண்ண ஜெபத்தில் அந்த தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு கிடைச்சது. ஒரு தூதன் மூலமாக அசிரியா அந்த ஃபுல்லாக அந்த 1,80,000 அழிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தான் மீகா 5:5 திரும்பி மீண்டும் வாசிக்கலாம். இதைத்தான் மிக 5:5 பார்க்குறோம். அந்த அசீரியன் வந்து அந்த அரண்மனையை மிதிக்கும் பொழுது வந்து தேவன் வந்து அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கொஞ்ச நாளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா
5 திருப்பி வாசிங்க. மிக 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானக்காரனர். அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதில் பார்க்குறோம் அந்த அசிரியன் அந்த அரண்மனையை மிதிக்கும் பொழுது 7 மேய்ப்பர்களையும் 8 அதிபதிகளையும் அனுப்புவேன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எசேக்கியா வியாதிப்படுறாரு. வியாதிப்படும் பொழுது என்ன எசேக்கியா வந்து மனதுருகி கேட்கும் பொழுது ஒரு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறாரு. அதான் ஏசாயா 38வது அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள் வாசிக்கிறோம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். 6ஆம் வசனம். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். எசேக்கியா ராஜாவை மட்டுமல்ல, அந்த தேசத்தையும் தேவன் தப்புவித்ததை நம்ம பார்க்குறோம், ஆசீர்வதித்ததை இந்த வசனங்கள் மூலமாக பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அதில் அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். இதில் பார்க்குற சகோதரி, அந்த வியாதி எப்படி குணமானது? அந்த அத்திப்பழ அடை போட்டதுனால அது குணமாகிறத பார்க்குறோம். ஸோ இதற்கான ஒவ்வொன்றுக்கும் வந்து தீர்க்க தரிசனத்தின் பொருள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. இது வந்து நம்ம இப்போ இதுவரைக்கும் பார்த்தோம், இந்த மீகா 5வது அதிகாரத்தில் 5வது நாள் லிட்ரலாக என்ன நடந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஃப்யூச்சரில் எப்படி வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஃப்யூச்சரில் இனி வரப்போகிற காலங்கள் வந்து இது தீர்க்க தரிசனமாக எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரேலுக்கு ஆபத்து வரும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேய்ப்பரையும் 8 அதிபதிகளையும் அனுப்புவேன். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம்? அசிரியரை அழிப்பாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அது யார் அந்த 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த 7 மேய்ப்பர்கள், இந்த 7 மேய்ப்பர் யார்? மனுஷரில் 8 அதிபதி யார் அப்படின்றத பார்க்க போகிறோம் சகோதர சகோதரிகளே. 7 மேய்ப்பர்கள் அப்படின்னா லிட்ரலாக வந்து செப்பர்ட் கிடையாது, மேய்க்கிறவங்க அப்படின்றது கிடையாது. ஸோ இதுக்கு வந்து ஹீப்ரு வேர்டு வந்து ஹீப்ரு வேர்டு பார்த்தோன்னா H7462 ரா அப்படின்ற மீனிங். ரா அப்படின்னா ஜென்ரல் டு ரூல், அதாவது ரூல்னா என்னென்னா ஒரு ஆதிக்கம் செலுத்துபவர், அதிகாரம் செலுத்துபவர், கிங், ரூலர், கிங் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த 7 மேய்ப்பர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா 7 ராஜாக்கள். 7 ராஜாக்கள். ஸோ அதை பார்க்குறோம். ஸோ இஸ்ரேல் ஜனத்துக்கு ஆபத்து வரும் பொழுது யாரை வந்து நிப்பாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, தேவன் முதலாவதாக இந்த 7 ராஜாக்களை நிப்பாட்டுவாங்க சகோதர சகோதரி. யார் இந்த 7 ராஜாக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, திருச்சபையின் பிள்ளைகள் அப்படின்றத பார்க்குறோம். இந்த 1,44,000 சபை பிள்ளைகளாக பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. கிங்டம் வரணும்னா நிச்சயமாக சகோதர சகோதரிகளே, இந்த ராஜ்யத்தை இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ராஜ்யத்தை உடைத்தால் தான் என்ன வரும்? கிங்டம் வந்து வரும். ஸோ அப்போ அந்த அரசாட்சி ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதை உடைப்பதற்கு ஃபஸ்ட்டு யார் வரணும் அப்படின்னா 7 மேய்ப்பர்கள். 7 ராஜாக்கள் யாருக்கு சமம்? 1,44,000. ஸோ இதை எப்படி நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவன் இருப்புக்கோளால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். அவன் இருப்புக்கோளால், பாருங்க, இருப்புக்கோளால். ஸோ இருப்புக்கோள்னா என்னென்னா ஒரு அயன் கவர்மெண்ட். ஸோ அதை ஒரு அயன் கவர்மெண்ட் மீன் பண்ணுறாங்க. ஏன்னா சாத்தானோட அரசாட்சியை முறியடிக்கிறதுக்கு ஒரு அயன் கவர்மெண்ட்டால் தான் முடியும் அப்படின்றது இங்கே பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இதை தான் மண்பாண்டம் அப்படின்றத எதை குறிக்கிறது அப்படின்னா, இங்கே உள்ள ராஜ்யத்தை, இங்கே உள்ள கவர்மெண்ட்டை குறிக்கிறது. ஸோ இந்த மண்பாண்டத்தை உடைக்கணும். யாராலும் உடைக்கணும்? இருப்புக்கோளால் ஆளுகிறனால தான் அதை உடைக்க முடியும். ஸோ என்ன செய்யணும்? அதை தான் எரேமியாவில் வாசிக்கிறோம். முதல்ல இடிக்கணும், அதுக்கப்புறம் கட்டணும். முதல் இடிச்சுட்டு அடுத்து கட்டுற வேலை நடக்கும். இப்படி தான் உலக ராஜ்யங்கள் ஒவ்வொன்றும் வந்து அழிக்கப்பட்டுருக்கு. இப்போ வந்து என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குது சகோதர சகோதரிகளே? இப்போ இடிக்கிற வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மண்பாண்டங்கள் வந்து நொறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இதை தான் நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இன்னும் வெளிப்படுத்தல் 2:27 நம்ம பார்க்குறோம். ஒரு வார்த்தை அதில் வருது. அந்த ஹீ சால் ரூல் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த இருப்புக்கோளால் ஆளுவான்னு பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸில் ஆளுவான்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஆளுவானோட மீனிங் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
he shall rule. அந்த G4165 கிரீக் வேர்டு, புதிய ஏற்பாடு வெளிப்படுத்தல் வந்ததுனால கிரீக் வேர்டு G4165 and 4166 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, மேய்ப்பர், ரூலர் அப்படின்றத டு டெண்ட் அஸ் அ shepherd. டு டெண்ட் அஸ் அ shepherd அப்படின்னா மேய்ப்பனை போல நடந்து கொள்பவர்கள். ஸோ இதுவும் ஈக்குவல் டு அந்த ரூலர்ஸ்க்கு பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ 7 மேய்ப்பர்கள் யாருன்னு பார்த்தோம், 7 ராஜாக்கள். யார் 7 ராஜாக்கள்? திருச்சபையின் பிள்ளைகள். ஸோ இந்த 7ன்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? 7 சபை பரிபூர்ணம், 7 சபை பரிபூர்ணம், 7 தூதர்கள், 7 கால சபை தூதர்கள், 7 ஆவிகள், இந்த மாதிரி சொல்லலாம். 7 கலசங்கள் வெளிப்படுத்துதலில் பார்க்குறோம். 7 கலசங்கள், 7 மேய்ப்பர்கள், 7 மேய்ப்பர்கள். இது என்ன அப்படி, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, திருச்சபையை கொண்டு தான் தேவன் வந்து இஸ்ரேல் ஜனத்தை வந்து இஸ்ரேலை வந்து காப்பாற்ற போகிறார், ரட்சிக்க போகிறார் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம 7 மேய்ப்பரில் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் 8 அதிபதிகள். 7 மேய்ப்பர்கள், 7 ராஜாக்கள், சபைன்றதை பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்குறோம்? 8 அதிபதிகள். வெளிப்படுத்துதல் 16வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது தேவ ஆலயத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதரனுடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். முன்னாடி பார்த்த மாதிரி 7 தூதர்கள் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அந்த 7 தூதர்கள் பற்றி இல்லை சொல்லுது, முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கலசங்கள் மேலே ஊற்றுறது. அதே மாதிரி 8 அதிபதிகளை பற்றி இப்போ பார்க்கலாம். 8 அதிபதிகள். 8 அதிபதிகள் சும்மா சொல்லலை, மனுஷரில் 8 அதிபதிகள். ஸோ அவங்க வந்து மனுஷர்னா என்ன? ஸோ அவங்க வந்து சபைக்கு வந்து ஈக்குவலாக சொல்லப்படலை, மனுஷரில் 8 அதிபதிகள் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை யாரை குறிக்கிறது சகோதர சகோதரிகளே? முற்பிதாக்களை குறிக்கிறது. இதை எப்படி நம்ம சொல்லலாம்? இல்லை, இந்த அதிபதின்றது முற்பிதாக்கள்னு எப்படி சொல்லலாம் நம்ம? அதாவது எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். எசேக்கியேல் 44வது அதிகாரம் 1 முதல் 3 வரை வசனங்கள். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை. பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். 3ஆம் வசனம். இது அதிபதிக்கே உரியது. அதிபதி கர்த்தருடைய சந்ததியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான். அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்படுவான் என்றார். இதில் பார்க்குற சகோதரி எசேக்கியேல் தேவாலயத்தில் நடந்ததை பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எசேக்கியேல் தேவாலயத்தில் அந்த கிழக்கு பக்கமாக போஜனம் பண்ணிட்டு அங்கே அடைபட்டிருக்கிறத பற்றி திருப்பி வந்ததை பற்றி பார்க்குறோம். ஸோ இதில் அதிபதி யாருன்னா குறிப்பிட்டிருக்கு. இதில் அந்த நீங்கள் சாப்டரில் பார்த்தாலே நம்ம உயிர்த்தெழுதல் சப்ஜெக்ட்லாம் பார்க்கும்பொழுது அதிபதி நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதிபதிகள்னு இருக்கும்போது முற்பிதாக்களை குறிப்பிடுது சகோதர சகோதரிகளே. ஸோ இது அதிபதிக்கே உரியது, முற்பிதாக்கள். ஸோ அந்த மனுஷரில் 8 அதிபதிகள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முற்பிதாக்கள். யார் முற்பிதாக்கள்? யார் முற்பிதாக்கள் அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து முற்பிதாக்கள் நம்ம ஆபேலிருந்து யோவான் ஸ்நானகன் வரை இருக்கிற எல்லோரும் பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பாங்க இல்லையா, தேவனுக்கு பிடித்த மாதிரி விசுவாசத்தோடு வாழ்ந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே ஆபேல் முதல் யோவான் ஸ்நானகன் வரை இருக்கிற இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முற்பிதாக்கள். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? திருச்சபையின் பிள்ளைகளை வச்சு தேவன் வந்து அதுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பார். அதுக்கடுத்து பார்க்குறோன்னா மனுஷரில் பூமி 8 அதிபதிகள். ஸோ மனுஷர்னா அந்த பூமியில் இருப்பாங்க. ஸோ அந்த மனுஷருக்கு பூமியில் அப்படின்னா முற்பிதாக்களை எழுப்பி, ஃபஸ்ட்டு திருச்சபை, அடுத்து முற்பிதாக்களையும் எழுப்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரட்சிப்பை எது கொடுப்பாங்க? இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுப்பாங்க. அதைத்தான் இப்போ விளக்கமாக பார்க்கலாம். ஸோ அதிபதிகள் பார்த்துட்டோம். 8 அதிபதிகள் பார்த்தா ஏன் இந்த 8ன்றதை ஏன் குறிக்கிறாங்க? முற்பிதாக்களுக்கும் 8க்கும் என்ன ஒரு தொடர்பு இருக்குது சகோதர சகோதரிகளை? எட்டாம் நாளில் விருத்த சேதனம் பண்ணுறதை குறிப்பிடுது. ஏன்னா ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த கட்டளையின்படி காலகாலமாக வந்து பின்பற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ முதலில் ஆபிரகாமுக்கு உன் வீட்டில் பிறக்கப் போகிற குழந்தைக்கு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணுவாங்கன்னு தேவன் வந்து கட்டளை கொடுத்தாங்க. இதே தான் இஸ்ரேல் ஜனத்தோட எல்லா பேருக்கும் வந்து இந்த இதை பண்ணதை நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. 8th டே விருத்த சேதனம் பண்ணதை பார்க்குறோம். எதிலிருந்து அப்படின்னு பார்த்தோன்னா
ஆபேலிருந்து யோவான் ஸ்நானகன் வரை நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தான் எசேக்கியேல் 43வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் சோஸ்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா 43வது அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தோன்னா அந்த தேவாலயத்தை பற்றி சொல்கிறது சகோதர சகோதரிகளே. இதில் அதிபதி என்ன செய்வாங்க, போவாங்க, பலி செலுத்துவாங்க. அந்த பலி ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அங்கே ஒரு சமாதானம் உருவாகிற சூழ்நிலை இருக்கும். ஸோ இதைத்தான் பார்க்குறோம். இப்போ 7வது நாள் அப்படின்றத நம்ம என்னவா பார்க்குறோம், ஏழாவது 1000 வருடம், 1000 இயர்ஸ், 1000 வருடத்தில் இருக்கிறோன்ட்டு நம்ம விசுவாசிக்கிறோம். ஸோ அதுதான் உண்மை. இப்போ கொஞ்ச காலம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாத்தானுக்கு ஒரு விடுதலை உண்டாகும், அப்புறம் ஒரு அழிவு வரும் அப்படின்றத பார்க்குறோம். 8ஆம் நாள் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இந்த 8ஆம் நாள், அதுக்கடுத்து ஒரு 8ஆம் நாள்னு வரும். இது முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ என்னென்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சமாதானம் வந்ததுக்கப்புறம் இந்த 8ஆம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம பைபிளில் வந்து பார்க்குறோம் ஒரு தகுந்த ஒரு ஆதாரம் இல்லை, ஆனால் 8ஆம் நாள் வந்து இருக்குது சகோதர சகோதரிகளே. ஸோ அதில் வந்து ஒரு மிகுந்த சமாதானம் இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதை தான் சங்கீதம் 45வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். இப்போ நம்ம முற்பிதாக்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்களாக, அவர்களை பூமி எங்கும் பிரபுக்களாக வைப்பீர். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமி எங்கும் யார் இருப்பாங்க, முற்பிதாக்கள் பிரபுக்களாக இருப்பார்கள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதில் பார்க்குறோம் கண்ணுக்கு புலனாகிற அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசிபிள், முற்பிதாக்கள் வந்து தெரிவாங்க, மாம்ச சரீரத்தில் வந்து தெரிவாங்க இந்த பூமியில். ஸோ அதை தான் இதை பார்க்குறோம். இஸ்ரேல் ஜனங்களை காப்பாற்றுறதுக்காக திருச்சபை எப்படி தெரிவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மகிமையில் இருப்பாங்க. அவங்க வந்து கண்ணுக்கு புலனாக மாட்டாங்க. கண்ணுக்கு புலனாகாத விதத்தில் வந்து அவங்க வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. ஆலோசனையை யார் மூலமாக கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முற்பிதாக்கள் மூலமாக வழங்குவாங்க ஆலோசனையை. இந்த சபைக்கு கண்ணுக்கு புலனாகிறது முற்பிதாக்கள், சபைக்கு கண்ணுக்கு புலனாகாதது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சபை ஜனங்கள், பிரியமான சகோதர சகோதரிகளே. ஸோ இங்கே இந்த 2 பேரும், இந்த 2 தரப்பினர் சொல்லணும் இல்லைங்களா, 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கைடன்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசீரியன் வந்து இந்த இஸ்ரேல் தேசத்தை அழிக்க வருவாங்க இல்லையா, அந்த அசீரியன் வந்து அழிக்கப்படுவார்கள் அப்படின்றத நம்ம வேதத்தின் மூலமாக பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. ஸோ தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை எப்படி ரட்சிக்க போகிறார் அப்படின்னு ஃபைனலாக பார்க்குறோம். 7 மேய்ப்பர்களை கொண்டும் இந்த 7 ராஜாக்களை கொண்டும் திருச்சபையை கொண்டும் இந்த 8 அதிபதிகளை கொண்டும் தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து ரட்சிக்க போகிறத பார்க்குறோம். இது நடக்கணும் அப்படின்னா வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் நிறைவேறிட்டு வரணும். ஸோ அப்படி தான் எல்லா தீர்க்க தரிசனமும் நிறைவேறினது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையில் வந்தாங்க. ஸோ அடுத்து 3ஆம் நாளில் தீர்க்க தரிசனப்படி உயிர் தெழுந்தாங்க. ஸோ உயிர் தெழுந்ததுனால தான் 2ஆம் வருகையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். ஸோ இந்த 2ஆம் வருகையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். அதற்கடுத்த உயிர்த்தெழுதல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தின்படி, பிரதான திட்டத்தின்படி சபை தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகளே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு யார் உயிர்த்தெழுந்தது, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சொந்த குமாரன் வந்து உயிர்த்தெழுதலை பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்குறோம் அடுத்து உயிர்த்தெழுதல் யார் அப்படின்ட்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல். அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி மரித்த பரிசுத்தவான்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் யோவான் ஸ்நானனுக்கு அப்புறம் யார் மரித்திருப்பாங்களோ ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அதுக்கடுத்து உயிர் தெழுந்துருவாங்க. அடுத்து வந்து பார்க்குறோம் அறுவடையின் பரிசுத்தவான்கள். இவங்க மரித்த பரிசுத்தவான்கள் ஆல்ரெடி உயிர் தெழுந்துட்டாங்களா இல்லையா? உயிர் தெழுந்துட்டாங்க. முற்பிதாக்கள் இல்லை, யோவான் ஸ்நானனுக்கு அப்புறம் வந்தவங்க, ஆமாம் அப்போஸ்தலர், அவங்களாம் உயிர் தெழுந்துட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா அறுவடையின் பரிசுத்தவான்கள். இவங்க யார் சகோதர சகோதரிகளே? அதான் நாம் விசுவாசிப்போம், தேவனுடைய திட்டத்தை நம்ம நிறைவேற்றி முடிப்போம் அப்படின்றத விசுவாசிக்கணும் சகோதர சகோதரிகளே. ஸோ இன்று சபையாக போகிற நாம் வந்து என்னென்னா உயிர்த்தெழுந்த அந்த 1,44,000 அந்த கவுண்டிங் வந்து முடிகிற வரைக்கும் அந்த சபை கம்ப்ளீட் ஆகாது. எப்போ அது முடியுதோ நம்மளுக்காக அதை காத்துட்ருக்குன்னு விசுவாசிப்போம் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த மாதிரி பார்க்குறோம். 2வதாக அறுவடையின் பரிசுத்தவான்களாகிய சபை வந்து உயிர்த்தெழுதலில் பார்க்குறோம். அடுத்து 3வது பார்க்குறோம் 3rd வந்து திரள் கூட்டம் வந்து உயிர்த்தெழுதலை பார்க்குறோம்.
இவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க பாட்டை வந்து முடிப்பாங்க. இது மகா உபத்திரவ கால பகுதி, அந்த 3ஆம் உலக யுத்தம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா திரள் கூட்டம் வந்து உயிர் தழுவாங்க. அடுத்து பார்க்குறோம், இந்த நேரத்தில் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அதிகமான ஒரு உபத்திரவம் வரும், நிறைய உபத்திரவம் வரும். அவங்க ஒன்றும் பண்ண முடியாமல் யார்கிட்ட போவாங்க? எசேக்கியா மாதிரி தேவன்கிட்ட வந்து மன்றாடுவாங்க. ஸோ இதான் அந்த திரள் கூட்டத்துக்கான ஒரு ஆதார வசனத்தையும் பார்த்துருவோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. இது பார்க்குற சகோதர சகோதரிகளே, திரள் கூட்டம் யாருக்கு வந்து அடையாளம் பார்த்தீங்கன்னா லோத்து. ஆபிரகாம் யாருக்கு அடையாளம்? சபைக்கு ஒரு முன் அடையாளமாக ஆபிரகாம் இருக்கார் சகோதர சகோதரிகளே. அதே இது லோத்து வந்து ஒரு உபத்திரவம் வருமுன் வந்து அதாவது மலை தேசங்களில் எங்கேயாவது ஓடி போன்ட்டு தேவன் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் ஒரு சிறிய பட்டணத்துக்குள்ளே ஓடி போயிடுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து திரள் கூட்டத்துக்கு அடையாளமாக இந்த லோத்தோட விஷயம் பார்க்கப்படுகிறது சகோதர சகோதரிகளே. ஆபிரகாம் வந்து சபைக்கு ஒரு முன்னடையாளமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து திரள் கூட்டம் வந்து உயிர்த்தெழுதல் நடந்து முடிக்கும் 3வது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா நான்காவதாக முற்பிதாக்கள் வந்து உயிர் தெழுவாங்க. இவங்க எப்படி உயிர் தெழுவாங்க? மாம்சத்தில் உயிர் தெழுவாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் கண்களுக்கு பார்க்கக்கூடும்படியாக இவர்கள் வந்து உயிர் தெழுவாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இதைத்தான் மீகா 5:5 வந்து பார்த்தோம். ஆபேல் முதல் யோவான் ஸ்நானம் வரை. மீண்டும் வாசிக்கலாம். மீகா 5:5. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானக்காரனர். அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். இதில் வந்து பார்க்குறோம், இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தேவனை நோக்கி முறையிடும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து திருச்சபை கொண்டும் முற்பிதாக்கள் உயிர்த்தெழுந்து வந்துடுறாங்க இல்லையா மாம்ச சரீரத்தில். அப்போ அவங்கள கொண்டு வந்து தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து காப்பாற்றுவார் சகோதர சகோதரிகளே. அடுத்து நம்ம பார்க்குறோம் அசிரியன் யார் அப்படின்றத பார்க்குறோம். இது வரைக்கும் பார்த்தோம் 7 மேய்ப்பர்கள் ராஜாக்கள் பார்த்தோம், 8 அதிபதிகளை பார்த்தோம். இப்போ இதே வசனத்தில் சொல்லப்பட்ட அசிரியன் யார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இஸ்ரேல் தேசம் இருக்குது. இஸ்ரேல் தேசம் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஈரான், ஈராக், ஜோர்டான் இந்த வழியில் தான் யுத்தத்துக்கு வர முடியும், வேறு வழி இல்லை. இஸ்ரேலுக்கு ரைட் சைடு பார்த்தோன்னா மத்திய தரைக்கடல். ஸோ அந்த பக்கம் வந்து வழி கிடையாது. ஸோ இந்த வழியில் தான் வந்து அவங்க வர முடியும். ஸோ இந்த நேரத்தில் அசிரியன் யார் அப்படின்னா அசிரியன் யாருன்னா சாத்தான் தான். சாத்தான் யாரெல்லாம் கூட்டு சேர்த்துருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான், ஈராக், ஜோர்டான் இந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட்டி சேர்த்துருக்கிறாரு. இதைத்தான் நம்ம எசேக்கியேலில் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 38:18. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வருங்காலத்தில் என் உக்கிரகம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்து வரும் கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ வந்து நிறைய வசனங்கள் வாசிக்கிறோம். நான் துரட்டை போட்டு இழுப்பேன், வாயில் துரட்டை போட்டு இழுப்பேன் அப்படின்றத வாசிக்கிறோம். ஸோ இது யாருக்கு? கோகு வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும் பொழுது. ஸோ கோகு வந்து வேறு யாரும் இல்லை பிரியமான சகோதரிகளே. நாளை இனி வரும் காலத்தில் பின்வரும் காலத்தில் ரஷ்யா தலைமையில் ஈரான், ஈராக், துருக்கி இந்த மாதிரி நிறைய நாடுகள் ஒன்று சேர்ந்து இஸ்ரேல் தேசத்தை அப்படியே நம்ம போய் ரைட் சைடில் இருக்க மத்திய தரைக்கடலில் தள்ளி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு திட்டம் போட்டு ஒரு பெரிய தீர்மானத்தை எடுப்பாங்க. ஸோ அப்படின்றது தீர்க்க தரிசனம். அப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்களில் வந்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவங்க யாரை நோக்கி கதறுவாங்களாம்? எசேக்கியா கதறின மாதிரி தேவனை நோக்கி கதறுவாங்க. அப்போ தேவனை நோக்கி பதனமாக தேவன் வந்து பதில் கொடுப்பார். அப்போ ஒரு மிகவும் ரொம்ப கஷ்டமான பிரச்சனை வந்தால் தான் நம்ம தேவனை அணுகுவோம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து இஸ்ரேலுக்கு வரும்பொழுது அவங்க தேவனை அணுகுவாங்க. ஸோ அதைத்தான் வந்து சங்கீதம் 83 பார்த்தோம். 83 வந்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டதா? சங்கீதம் 83 நிறைவேறி கொண்டே இருக்கிறது. இன்னும் நம்ம பார்க்குறோம் இஸ்ரேலுக்கும் அந்த அரபு நாடுகளின் யுத்தம் வந்து எப்பயோ ஆரம்பிச்சது. இந்த 6 நாடுகள் அதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் அப்பயே ஆரம்பிச்சிட்டதாக தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் சகோதரர்களே. இதில் வந்து இஸ்ரேலோட பவர் வந்து இந்த சின்ன சின்ன நாடுகள், அரபு நாடுகள் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த நாடுகள்லாம் இவங்களோட வல்லமை, இஸ்ரேலுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது, தேவன் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ தேவன் அதுக்கு தப்பி வைக்கிறதுக்கும் பலன் கொடுத்துருக்காங்க. இவங்க யார் அழிச்சிருவாங்களாம்? இப்போ காசாவை அழிச்சாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவங்களை அழிக்கிறதுக்கான வல்லமை இஸ்ரேல் இருக்குது. ஸோ இதெல்லாம் இஸ்ரேல் அழிச்சிருவாங்க.
இப்போ வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் தீர்க்க தரிசனத்தில் சங்கீதம் 83 சொல்லப்பட்டுள்ளது. இதெல்லாம் அழிச்சிட்டு கடைசி என்ன பண்ணுவாங்க, பாடா நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வரும் பொழுது அவங்க வந்து கேஷுவலாக அவங்க லைஃப் அவங்க ரன் பண்ணுவாங்க, பார்டர்லாம் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆபத்து ஒரு எசேக்கியலுக்கு பார்க்குறோம். எசேக்கியலுக்கு ஒரு ஆபத்து திடீர்னு திருப்பி வரும் இல்லைங்களா, அந்த வியாதி வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கும் ஒரு ஆபத்து வந்து பார்க்குறோம். ஒரு 3ஆம் உலக யுத்தம் அப்படின்றது வரும். 3ஆம் உலக யுத்தம் தான் என்ன சொல்கிறோம், அர்மகதோன் யுத்தம்னு சொல்கிறோம். சங்கீதம் 83வது அதிகாரத்தில் நம்ம அந்த வசனங்களை படித்து பார்க்கலாம் சகோதரிகள். 83 2 முதல் 4 வசனங்கள். சங்கீதம் 83ஆம் அதிகாரம் 2-4 வசனங்கள். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர் தலையெடுக்கிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாய் இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதம் பண்ணுவோம் வாருங்கள் என்கிறார்கள். இது என்னென்னா, இது பல வருடங்களாக நடந்துகிட்டு இருக்குது சகோதரர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 நாள் யுத்தத்திலேருந்து இது நடந்து கொண்டே இருக்குது. யாரெல்லாம் ஆலோசனை பண்ணுவார்கள் அப்படின்றத பார்க்குறோம். அடுத்து 5லேருந்து 8 வசனங்களும் வாசிச்சிடலாம். யார் யார் ஆலோசனை பண்ணுவாங்க? 83ஆம் சங்கீதம் 5 முதல் 8. இப்படி ஏதோமின் கூடாரத்தாரும் இஸ்மவேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அசிரியரும் அவர்களை கூட கலந்து லோத்தின் புத்திரருக்கு புயபலமானார்கள். இது இன்னும் நிறைவேறி முடியவில்லை சகோதர சூழலை. எல்லா தேசமும் வரணும். இதில் நம்ம இஸ்ரேல் மேப்பில் அப்போ இருக்கிற மேப்பும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மேப்பும் பார்த்திங்கன்னா ஒரு சேமாக தான் இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம இப்போ சங்கீதத்தில் 83வது அதிகாரத்தில் நீங்கள் பைபிள் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 5 முதல் 8 வசனங்கள் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் வந்து ஏதோமின் கூடாரத்தார் ஃபஸ்ட்டு வருதுங்களா. ஏதோமின் கூடாரத்தார் அது யார் அப்படின்னா, இப்போ இருக்க இஸ்ரேல் அருகில் இருக்கிற அந்த சவுத்தன் ஜோர்டான். அடுத்து நம்ம பார்க்குறோம் இஸ்மவேலர், அடுத்து 2வதாக வருது இல்லையா. இஸ்மவேலர் யார் அப்படின்னு பார்க்குறோம், சவுதி அரேபியா அண்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் ஜோர்டான் பார்க்குறோம். அடுத்து மோவாபியர் யார் அப்படின்னு பார்க்குறோம், சென்ட்ரல் ஜோர்டான். ஆகாரியர் நார்த் ஈஸ்ட் ஜோர்டான். கோபாலர் வந்து பார்த்திங்கன்னா லெபனான், இப்போ இருக்க லெபனான் நாட்டுக்காரவங்க. அதே மாதிரி அம்மோனியர் வந்து நார்த் வெஸ்ட் ஜோர்டானில் வச்சுட்டு இருக்காங்க இப்போது. அடுத்து நம்ம பார்க்குறோம் அமேலிக்கியர் சவுத்தன் இஸ்ரேலில் இருக்கிறாங்க. அடுத்து பெலிஸ்தர் வந்து பார்த்திங்கன்னா காசா, இப்போ வந்து காசா வந்து முறியடிச்சாங்க இல்லையா, பெரிய போர் நடந்தது இல்லைங்க. அதே மாதிரி தீருவின் குடிகள் அப்படி யாருன்னு பார்க்குறோம், லெபனான் அப்படின்றது பார்க்குறோம். அசீரியர்கள் யார் அப்படின்னா, இந்த துர்க்கி, சிரியா, ஈராக் இதெல்லாம் சேர்ந்தவங்க எல்லாமே வந்து அசீரியர்கள் அங்கெல்லாம் இருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறோம் த சில்ட்ரன் ஆஃப் லோத், அம்மோன் லோத்தின் புத்திரர்கள் அப்படின்னு பார்க்குறோம். அவங்க யார் அப்படின்னா ஜோர்டானில் வந்து அவங்க வசிக்கிறாங்க. இவங்க யாருன்னா லோத்தின் புத்திரர்கள், அம்மோன் அண்ட் ஏதோம் அப்படின்றத பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இப்படியாக எல்லா நாடுகளும் கூடி வந்து யுத்தத்துக்கு வரும். யுத்தத்துக்கு வந்து எங்களை யாரும் ஒன்றும் பண்ணவே முடியாது அப்படின்ற சொல்ல நேரம் வந்து ஒரு பெரிய வார் வந்து அதுக்கடுத்தும் வரும் சகோதர சகோதரிகளே. இந்த வாரெலாம் இது பண்ணும் பெரிய வார் வரும். ஸோ அதை தான் நம்ம எசேக்கியேல் 38வது அதிகாரத்தில் 39வது வசனத்தில் வாசிக்கலாம். 38, 39 ஃபுல்லாக நம்ம படிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கோகு மாகோகு யுத்தம், இதை தான் அர்மகதோன் யுத்தம்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சகரியா 14வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம் சகோதர சகோதரிகளே. சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. இதில் பார்த்தோம்ல சகோதரிகளே, இந்த கோகு மாகோ யுத்தம் அடுத்து வரும், அதான் அர்மகதோன் யுத்தம், 3ஆம் உலக யுத்தம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் கூடுவாங்களாம். அதுதான் பார்க்குறோம். சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். தேவன் சொல்கிறது மொத்தம் எவ்வளோ நாடுகள் இருக்குது நம்ம உலகத்தில்? 195 நாடுகள் இருக்குது. இதில் 190 நாடுகளுக்கு மேலே 195 சகல ஜாதிகளையும் தேவன் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சகல ஜாதிகளையும் எல்லா நாடுகளும் 5 நாடு 10 நாடு இல்லை. இப்போ நம்ம பார்த்த மாதிரி 10 நாடு 15 நாடு இல்லை. இந்த இதில் வந்து அர்மகதோன் யுத்தத்தில் வந்து சகல ஜாதிகளும் எல்லா நாடுகளும் வந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பும் அப்படின்றத பார்க்குறோம் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக. ஸோ இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நல்லா அடி வாங்கும். இந்த டயத்தில் வந்து தேவனோட தீர்க்க தரிசனத்தின்படி நல்லா அடி வாங்கும். அதில் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, ஸோ இவ்வளோ நாடுகள் சேர்ந்துட்டதுனால பாதி பேர் சிறைப்பட்டு
போயிடுவாங்க. மீதி ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேர்னால வந்து பார்த்திங்கன்னா ரட்சிப்பு வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு வரும் சகோதர சகோதரிகளே. ஸோ இதைத்தான் நம்ம எசேக்கியால நிழலாக பார்த்தது. இங்கே பொருளாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, எசேக்கியா அந்த புறஜாதிகள் வந்து சொன்னாங்க இல்லையா, எசேக்கியாட்ட வந்து எசேக்கியாட்டையும் எசேக்கியா ஜனங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, எசேக்கியா காதில் சொல்லுவாங்க, அப்போ வந்து உங்கள் தேவன் உங்களை ரட்சிப்பாரான்னு நாங்கள் பார்த்துடுறோம், அவர் வந்து அதெல்லாம் ரட்சிக்க மாட்டார், இந்த மாதிரி நாங்கள் 195 நாடுகள், நாங்கள் இவ்வளோ நாடுகளும், நாங்கள் எல்லா நாடுகளும் வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வேறு வழியே கிடையாது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இவ்வளோ பேர் தேவனை நோக்கி எசேக்கியா சரண்டரான மாதிரி அவங்களும் சரண்டர் ஆவாங்க. சகோதர சகோதரிகளே, எசேக்கியால் பண்ண ஜெபம் மாதிரி அங்கே ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். யார் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதேயா தேசத்தில் ஒரு பயபக்தியுள்ள தேவனுக்கு உண்மையான பிதாவாகிய தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு வந்து அவருடைய குமாரன் என்று விசுவாசிக்கிற புருஷர்கள் அங்கே ஆர்த்தடாக்ஸ் ஜூடாஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு பிளாக் கலர் தொப்பி போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள அடையாளம் கண்டுக்கிறது பிளாக் கலர் தொப்பி போட்டிருப்பாங்க. மேசியா வரப்போகிறார் அப்படின்றத அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருப்பாங்க. தேவன் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பழைய ஏற்பாட்டாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டாக இருக்கட்டும், அந்த ஓய்வு நாள் கடைபிடிக்கிற விஷயம், ஒரு பஸ்ஸு கூட ஓட விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் கடைபிடிக்கிறவங்க தான் இவங்க. ஸோ இவங்களோட ஜெபத்தை வந்து தேவன் கேட்பாராம். ஏன்னா எப்படி எசேக்கியா மனதுருகி கேட்டார், அதே மாதிரி இவங்க தேவனுக்கு உண்மையாக இருக்கிறாங்க. நம்ம பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்ம ஜெபத்தை கேட்கிறார் இல்லையா. ஸோ அது மாதிரி இவங்களோட ஜெபத்தை வந்து தேவன் வந்து கேட்பாராம். சகோதர சகோதரிகளே, அதான் சகரியா 14வது அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். எந்த ஜாதிகளோட, இந்த அவ்வளோ கண்ட்ரிகளோடையும் அந்த சகல ஜாதிகளோடையும் எப்படி தேவன் வந்து அந்த ஒரு நாள் இரவில் 1,85,000 பேரை இது பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எகிப்தில் நடந்த மாதிரியும் இந்த மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா தேவன் வந்து புறப்படுவாராம், தேவன் போராடுவார் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இப்போ நிறைய ஒரு எறும்பு இருக்குது, நம்ம தெரியாமல் ஒரு 4-5 எறும்பு சண்டை போட்டுட்ருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி கையை வச்சு அமைக்கிட்டோன்னா என்ன ஆகும், ஃபுல்லாக செத்து போயிடும். ஸோ அந்த மாதிரி தேவன் வந்து ஃபுல்லாத்தையும் இது பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் நிறைவேறும் சகோதர சகோதரிகளே. ஸோ இதில் தான் வந்து பார்க்குறோம், அந்த தேவனுடைய வல்லமை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பராக்கிரமமானது. அதை வந்து தேவன் வந்து நேரடியாக செய்ய மாட்டார். யார் மூலமாக செய்வார் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மிக 5:5 பார்த்தபடி 7 மேய்ப்பர்களை வச்சும் 8 அதிபதிகளை வச்சும் செய்வார் அப்படின்றத பார்க்குறோம். இதுதான் யோவேலில் பார்க்குறோம். யோவேல் 2:18. யோவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாய்ச்சிப்பார். தம்முடைய தேசம், கர்த்தர் தமது தேச வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாசிப்பார். யாருக்கு? தமது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் இருக்கு இல்லைங்களா. ஸோ அவர்களுக்காக கொடுத்த தேசம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம். ஸோ இந்த மனம் திரும்பிய ஜனங்களின் மத்தியில் தேவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவார் சகோதர சகோதரிகளே. அதான் சகரியா 12வது அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். சகரியா 12ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். 9ஆம் வசனம். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். இதில் வந்து பார்க்குற சகோதர சகோதரிகளே, எருசலேமுக்கு விரோதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ராஜ்யங்கள் வரும். ஸோ அந்த மாதிரி அதை வந்து பார்த்திங்கன்னா தேவன் வந்து முற்பிதாக்களையும் கொண்டு 8 அதிபதிகளையும் கொண்டு அழிச்சு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முற்பிதாக்கள் 8 அதிபதிகள் இந்த மாம்ச சரீரத்தில் வருவாங்க இல்லையா. இந்த மாம்ச சரீரத்தில் அந்த கொஞ்ச நாள் அவங்க வந்து அந்த பார்க்கும் பொழுது வந்து அப்போ தான் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் என்ன நம்புவாங்க. ஏன்னா அவங்க வந்து யாரை விசுவாசிக்கிறவங்க, மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு இவங்களை விசுவாசிக்கிறவங்க. ஸோ இவங்க சொன்னால் அவங்க நிச்சயமாக கேட்டு தான் ஆகணும். ஸோ மேசியா வந்து விட்டார் அப்படின்றத விசுவாசிப்பாங்க சகோதர சகோதரிகளே. அதுதான் ஏசாயா 1வது அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள் வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். 27ஆம் வசனம். சீயோன் நியாயத்தினாலும் அதில் திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள்.
அப்போ வந்து பார்த்தோன்னா சிம்சோன் வந்து உயிர் தெழுந்தா எப்படி இருக்கும்? அப்போ வந்து கழுதை தாடையை வந்து தாடையை வச்சு 1000 பேரை வந்து கொன்னதாக பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி தாவீது கோலியாத்தை முறியடித்ததை பார்க்குறோம். கிதியோன் வந்து ஒரு பானை, நம்ம அந்த தீவெட்டி, அந்த எக்காலத்தை வச்சு முறியடிச்சதை பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இப்போ இருக்க டெக்னாலஜி வந்து அப்போ வந்து கை கொடுக்காது. ஸோ இந்த முற்பிதாக்கள் இவங்களோட ஆலோசனை தான், இவங்க மாம்சத்தில் வருவாங்க இல்லையா, ஸோ இவங்களோட ஆலோசனை தான் இஸ்ரேல் தேசத்தை தப்புவிக்கும். இப்போ இருக்க டெக்னாலஜி வந்து தப்புவிக்காத சகோதர சகோதரிகளே. ஸோ அதை யார் நடத்துவார் அப்படின்னு பாருன்னா, இங்கே போகலாம் போகக்கூடாது அப்படின்ட்டு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தீர்க்கதரிசி நடத்துவாங்க இல்லைங்களா, நீங்கள் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்க அப்படின்ற போது. ஸோ இதில் பார்க்குறோம், அப்போது நம்ம முற்பிதாக்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஆலோசனையை கொடுப்பாங்க. அந்த ஆலோசனையை யார் தருவாங்க அப்படின்னு பார்க்குறோம். முற்பிதாக்களுக்கு ஆலோசனையை தருபவர்கள் யார்? திருச்சபை, மகிமையில் இருக்கிற திருச்சபை ஜனங்கள் முற்பிதாக்கள் ஆலோசனை தருவாங்க. முற்பிதாக்கள் இவங்களை ஆலோசனை தந்து வழிநடத்துவாங்க சகோதர சகோதரிகளே. ஸோ இதுதான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி கிதியோன் சண்டை யுத்தத்துலேயும் பார்க்குறோம். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ஒரு விஷயத்தை ஒரு அவ்வளோ பேர், ஒரு 300 பேரை கொண்டு ஒரு தீவெட்டி, ஒரு எக்காலம், ஒரு மண்பானையை தூக்கிட்டு போய் கிதியோன் ஒரு நூதன யுத்தம் பண்ணாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி அதில் ஒரு மாபெரும் வெற்றி கிடைச்சது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய வெற்றி வந்து தேவன் வந்து 7 மேய்ப்பர்களை வச்சும் இந்த 8 அதிபதிகளை வச்சு இஸ்ரேல் தேசத்துக்கு கொடுப்பாரா சகோதர சகோதரிகளே. தாவீது கோலியாத்தை முறியடித்த மாதிரி, அதே மாதிரி சிம்சோன் வந்து முறியடித்த மாதிரி அப்போ வந்து முற்பிதாக்கள் மூலமாக அந்த இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கும் சகோதர சகோதரிகளே. முற்பிதாக்கள் ப்ளஸ் திருச்சபை பிள்ளைகள். இதை வந்து நம்ம வந்து உலகத்தாட்ட சொல்லும்போது நம்புவாங்களா? எங்கள் தாவீது வந்து அவ்வளோ பெரிய ஆளாக அடித்தார், சிம்சோன் வந்து ஒரு கழுத தடையை வச்சு 1000 பேரை கொன்னார் அப்படின்னா நம்புவாங்களா? யாருமே நம்ப மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இஸ்ரேல் தேசம் வந்து அப்போது அந்த இது நடக்கும் பார்த்தீங்களா, அந்த கடைசி காலத்தில் அந்த அர்மோகதம் யுத்தம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ 3ஆம் உலக யுத்தத்தில் யார் ஜெயிக்க போகிறது? இஸ்ரேல் தேசம். யார் ஜெயிக்க வைக்கிறது? தேவன் ஜெயிக்க வைக்கிறார். யார் மூலமாக ஜெயிக்க வைக்கிறாரு? திருச்சபையின் பிள்ளைகள் மூலமாகவும் 7 மேய்ப்பர்கள் மூலமாகவும் 7 ராஜாக்கள் மூலமாகவும் 8 அதிபதிகள் மூலமாக ஜெயிக்க வைக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஃபஸி, இந்த தீர்க்க தரிசனம் அப்போ நடந்தேறும் சகோதர சகோதரிகளே. அப்போ எல்லா தேசத்தாரும், உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தாரும் வந்து அதை வந்து கண்டு கொள்வாங்க. அவங்க கண் வந்து அதை காணும். ஸோ இதுக்கு சாட்சி கொடுப்பாங்க, எல்லாரும் வந்து சாட்சி கொடுப்பாங்க சகோதர சகோதரிகளே. இதன் பின்பு பார்க்குறோம், அங்கே ஒரு எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்தார் இல்லைங்களா. ஸோ எசேக்கியா வியாதிப்பட்டு இருக்கும் பொழுது என்ன கொடுத்தாங்க? அத்திப்பழ அடை கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இஸ்ரேல் 3ஆம் உலகப் போரில் ஜெயித்த பிறகு அவங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்காக அத்திப்பழ அடை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்த அத்திப்பழம் யாருக்கு அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முற்பிதாக்களுக்கு அடையாளம் சகோதர சகோதரிகளே. அத்திப்பழம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மத்தியில் இந்த முற்பிதாக்களுக்கு அடையாளமாக பார்க்குறோம். இதில் வந்து பார்க்குறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து யாரெல்லாம் வந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த அத்திப்பழ அடை முற்பிதாக்களின் வாழ்க்கை மூலமாக கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம் சகோதரிகளே. இந்த அத்திப்பழ அடை எதுக்கு முன்னடையாளமாக சொல்கிறதுன்னா, முற்பிதாக்களின் வாழ்க்கையை கொண்டு சொல்லப்படுறது. ஸோ இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மோசே அவங்களெலாம் பார்த்து அவங்களும் வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எல்லோரும் விசுவாசிச்சுருவாங்க. அவர் தான் மீட்பர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மீட்பர், அவர் தான் ரட்சகர் அப்படின்றத, உலக ரட்சகர் அப்படின்றத இதன் மூலமாக தெரிஞ்சுக்கொள்வாங்க. வியாதிப்பட்ட இவங்களுக்கு யார் ரெமடி அப்படின்னு பார்த்தோன்னா முற்பிதாக்கள் தான். அவங்க தான் யாருக்கு அடையாளம்? அத்திப்பழ அடைக்கு அடையாளம். ஸோ வியாதிப்பட்ட, துன்பத்தில் இருக்கிற, கஷ்டத்தில் இருக்கிற, என்னடா செய்வோம் அப்படின்னு தப்பிக்க இல்லை, தேவன் வந்து திருச்சபையும் முற்பிதாக்களையும் அனுப்பிச்சு அவங்களுக்கு ஒரு அத்திப்பழ அடையாக இருக்கிறாங்க முற்பிதாக்கள். ஸோ இதைத்தான் நம்ம 15 வருடங்கள் பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த 15 வருடங்கள் எதை குறிப்பிடுது சகோதர சகோதரிகளே? இந்த 7 மேய்ப்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா, 7 மேய்ப்பர்கள் சபையால் 1,44,000. அந்த 7 மேய்ப்பர்களையும் இந்த 8 அதிபதிகளையும் கூட்டி வர்றது 15. 15க்கு மேலே 14க்கு மேலே போடும்போதே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் விடுதலைக்கான ஒரு அடையாளமாக பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 7 மேய்ப்பர் சபை மகிமையில் இருந்து முற்பிதாக்கள் ஆலோசனை கொடுத்து, முற்பிதாக்கள் அவங்க பூமியில் மாம்ச சரீரத்தில் இருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆலோசனையின் பேரில் தான் யார் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியுமா? இஸ்ரேல் ஜனங்கள். ஸோ இந்த 2 கூட்டுத்தொகையும் சேர்ந்து இந்த 15 வருடங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த 7+8 இவங்க 2 சேர்ந்து இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பை கொண்டு வர்றாங்க. அதை தான் கடைசியாக அந்த மீகா 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும்
தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிச்சு. இதில் பார்க்குற சகோதரர்களே, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும். இது திராட்சை செடி எதற்கு அடையாளப்படுத்துது சகோதர சகோதரி? கிறிஸ்துவும் சபையின் பிள்ளைகளையும், கிறிஸ்து சபையின் பிள்ளைகளையும் அடையாளப்படுத்துது. அதே மாதிரி அத்திமரம், அத்திப்பழம், அத்திமரம், இஸ்ரேல் முற்பிதாக்கள் அடையாளப்படுது. இந்த முற்பிதாக்கள் ஒட்டுமொத்தமாக அங்கே இஸ்ரேல் ஜனங்களில் நல்ல மனிதர்களாக பரிசுத்தவான்களாக வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி முற்பிதாக்களை அடையாளம் படுத்துது. அந்த இந்த உயிர்த்தெழக்கூடிய மக்கள் அந்த கிங்டமில் வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ்ஸிங்கை பெறுறாங்க இல்லைங்களா? ஸோ அது யார் மூலமாக பெறுறாங்க அப்படின்னா, மேய்ப்பர்கள், 8 அதிபதிகள் அவங்க மூலமாக தான் பெறுறாங்க. ஸோ இந்த மேய்ப்பரான நமக்கு மேய்ப்பர்கள், இந்த 7 மேய்ப்பர்கள், 7 ராஜாக்கள் இருக்காங்க. இந்த 1,44,000 பேர், இதுக்கு வந்து ஒரு மனிதன் வந்து எப்படி அதுக்கு நம்ம தகுதி பெற முடியும்? அப்போ நம்ம யாரை காட்டிலும் வந்து இப்போ முற்பிதாக்கள் வந்து பார்த்தோன்னா, தீர்க்க தரிசனத்தின்படி முற்பிதாக்கள் வந்து சபை ஜனங்கள், ஃபஸ்ட்டு தான் சபை ஜனங்கள் உயிர்த்தெழுந்து அதுக்கப்புறம் தான் முற்பிதாக்கள் வருவாங்க. அப்போ முற்பிதாக்களின் வாழ்க்கையை விட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களோட வாழ்க்கையை விட நம்ம சபையாக மாறப்போகிற விசுவாசிப்போம். சபையாக மாறப்போகிற ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையை விட ஒரு படி மேலே இருக்கணும். யார் எதிர்பார்ப்பா? தேவனும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாக வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம பூலோகத்தில் வந்து இந்த கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த கோடிக்கணக்கான மக்கள், பில்லியன் அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ மக்களுக்கு 1 கோடி மக்களை அவங்க கையில் கொடுத்துட்றாங்க, தேவன் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம மூத்த சகோதர சப்ஜெக்டில் பார்த்தோம். அதில் வந்து ஒவ்வொருத்தவங்க அவங்களோட குணலட்சணங்களை இங்கே காமிக்கும் பொழுது அங்கே அவங்களுக்கான பதவி ஒதுக்கப்படும் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அந்த நேரத்தில் அப்போ அவங்க பூலோகத்தில் வாழ்ந்த விதங்கள், அவங்களோட குணலட்சணங்கள் எப்படி இருக்கிறது, ஸோ அந்த குணலட்சணங்கள் சபைக்கு தகுதியானதா அப்படின்றலாம் பார்த்து நம்ம ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆலோசனை கொடுக்க போகிறோம். முற்பிதாக்களுக்கே சபை வந்து ஆலோசனை கொடுக்க போகுது. அந்த நேரத்தில் அந்த சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நிமிஷம் தியானிக்கணும் சகோதர சகோதரிகளே. அப்போது உயிர்த்தெழ போகிற எல்லோருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு திராட்சை செடி, ஒரு அத்திமரம், ஒரு ராஜா, முற்பிதா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வழி நடத்துவாங்க. இவங்க ஆலோசனைப்படி கிங்டமில் வந்து ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும் அப்படின்றத பார்க்குற சகோதரர்களே. இதெல்லாம் எங்கே நடக்கும்? ஏற்கனவே பார்த்தோம் 3ஆம் உலக யுத்தம். இது எங்கே நடக்கும்? வேறு எங்கேயும் நடக்காது. ஜெருசலேம். நம்ம உலகத்தை கூட கேபிட்டல் என்ன சகோதர சொல்லி? இப்போ இருக்க கேபிட்டல் எதுவுமே கிடையாது சகோதர சகோதரிகளே. நம்ம அந்த ஆமாம், இப்போ உலக கேபிட்டலாக எப்போனா எல்லா தேசங்களும் கண்ணோக்கி பார்க்கும் இல்லையா? ஆமாம், அப்போ வந்து அந்த ஜெருசலேமை வந்து எல்லா நாடுகளும் அந்த இடத்த மட்டும்தான் பார்க்கும். ஸோ அப்போ வந்து அந்த தேசத்தில் வந்து எல்லா கண்களும் அந்த ஜெருசலேமை பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சமாதானம் உண்டாகும். ஜெருசலேம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன சகோதர சொல்லி? சாலோம், சமாதானம். ஸோ சமாதானம் அப்போ எல்லோருக்கும் அந்த கிங்டத்தில் வந்து சமாதானம் கொடுக்கக்கூடிய இடமாக அந்த ஜெருசலேம் இருக்கும். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது நம்ம தேவன் நம் சபையையும் முற்பிதாக்களையும் கொடுத்து நம்மளை ரட்சிக்கிறார் என்பதை மீகா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தேவன் வந்து நம்மளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை வச்சிருக்கிறாரு அப்படின்றத இந்த தீர்க்கதரிசனம் மூலமாக நம்மளுக்கு வந்து தேவன் இந்த நாளிலும் கூட நம்மளுக்கு எடுத்துக்காட்டுறார் சகோதர சகோதரிகளே. இதே மாதிரி இந்த அசீரியன், இந்த கோகு ஆர்மியை நம்ம எப்படி இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்கும் பொழுது அந்த நேரத்தில் எப்படி ஜெயிக்கிறாங்க? 7 மேய்ப்பர்கள் மூலமாகவும் 8 அதிபதிகள் மூலமாகவும் ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தின் பிள்ளைகளும் அதே மாதிரி இவங்க 2 பேரால் தான் அவங்களுக்கு மீட்பு வரப்படுது. ஸோ இவங்க ஆலோசனையின் படி கேட்டு நடந்தா திருச்சபையின் ஆலோசனை முற்பிதாக்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி இவங்க 7 + 8 15 இவங்க ஆலோசனையின்படி உலக ஜனங்கள் கேட்டு நடந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நித்திய ஜீவன் தரப்படும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம முடிவாக நம்ம சபையும் முற்பிதாக்களை பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா எபிரேயர் 11ஆவது அதிகாரத்தில் 39 மற்றும் 40 வசனங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40 வசனங்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். 40ஆம் வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையாதன ஒன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். இதில் பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே, இவரெல்லாம் விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அப்போ இதில் வந்து பார்க்குறோம் முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வந்து அவங்க வந்து எவ்வளவோ நற்சாட்சி பெற்றும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த சபை வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. அந்த சபை வாய்ப்பு
யாருக்கு கொடுக்கப்பட்டது? திருச்சபையின் பிள்ளைகளாகிய யார் யார் தேவன் செலக்ட் பண்ண போகிறாரோ அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட போகுது. ஸோ முதல்ல சபைக்கு தான் வாய்ப்பு கிடைக்குது. அந்த 1,40,000 முடிவடைஞ்சதுக்கு பின்னது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த முற்பிதாக்கள் உயிர்த்தெழுதுவாங்க. ஸோ இந்த சபை இல்லாமல் முற்பிதாக்கள் இல்லை அப்படின்றத அந்த வசனத்தின் மூலமாக பார்க்குறோம். இந்த 2வது, அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்து, யாருக்கென்று? சபையான திருச்சபை ஜனங்களுக்காக. ஸோ இந்த ஒவ்வொரு விஷயம் பார்த்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வாழணும். ஆபிரகாம் வாழ்க்கையை கம்பேர் பண்ணணும், ஈசாக்கோட நம்ம முற்பிதாக்களான ஈசாக்கு வாழ்க்கையை கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணி அவரோட விசுவாசத்துக்கு மேலே நம்ம விசுவாசம் இருக்கா, ஒருபடியாவது நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்ம சபை வாய்ப்பை பெற முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணங்களை கொண்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒப்பிட்டு நம்ம பார்த்து, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவன் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா உடனே செஞ்சுருவாங்க. நம்ம இப்போ இருக்க நம்ம என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை தேவனுக்கு பிடித்தமான காரியங்கள் என்ன நம்ம தெரியும், அதை செஞ்சுட்டு நம்ம திருப்பி என்ன செய்யணும் தேவனை நோக்கி நம்ம கேட்டுகிட்டே இருக்கணும், மேலே கேட்டுகிட்டே இருக்கணும், செய்யணும்னு பிரயாசப்படணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு தேவன் சபை வாய்ப்பை அளிப்பார். சகோதரர்களே, ஒருபடியாவது நம்ம அவங்களோட நம்ம இருக்கணும் சபை வாய்ப்பை பெறுவதற்கு. இந்த சபை அழைப்புன்றது சாதாரணம் அல்ல, நிறைய தியாகம் பண்ண வேண்டும். நிறைய அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பார்த்தீங்கன்னா சிங்கிளாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊழியம் பண்ணாங்க. அப்போ அவர் என்ன நினச்சிருப்பார்? அப்போ அந்த மகிமைக்கு ஒப்பானது இந்த பூலோகத்தில் கிடைக்கிற இந்த அவ்வளோ எல்லாம் ரொம்ப சீப் அப்படின்னு நினச்சி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் பண்ணதை பார்க்குறோம் அவரோட வாழ்க்கையில். யாருமே இப்போ ஒரு விஷயம் செய்கிறதுக்கு தயங்குவாங்க. அந்த யாருமே செய்ய தயங்குகிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். யாருக்காக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்காக, சபையாக நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு வாஞ்சைக்காக நம்ம பண்ணணும். அதற்காக நம்ம செல்வமாக இருக்கட்டும், நம்ம படிப்பாக இருக்கட்டும், நம்ம ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், எந்த ஒரு தியாகத்தையும் நம்ம யோசிக்காமல் நம்ம பண்ணணும் சகோதர சகோதரியே. அதனால தான் தேவன் சபையை எப்படி வச்சிருக்கிறாராம்? மகிமைக்கு ஒப்பாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நம்ம உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா அவர்களோட இருந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட யார் யார் சபையாக தேவன் முன்குறித்திருக்கிறாரோ அவர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா முற்பிதாக்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து வழி நடத்துவாங்க. இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தான் மீகா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் சகோதர சகோதரிகளே. இந்த வாய்ப்பையும் நம்ம ஒரு சரியான முறையில் பயன்படுத்தி தேவனுக்கு சித்தமாக இருந்தால் ஒவ்வொருவரும் நம்ம சபை வாய்ப்பை பெறுவதற்கு நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு முடிவு. ஆமென். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசனம். இன்னும் சில நாட்களிலே, சில வருடங்களே நடந்து இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் மீட்பை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன செய்ய போகிறோம்? இப்போ என்ன செஞ்சோம்? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். ரொம்ப முக்கியமாக அந்த 83ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கும்போது எல்லாருடைய இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்லும்போது பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த மீட்பு, அவருக்கு நடக்கக்கூடிய அந்த ஒரு யுத்தம், அதில் தேவன் எந்த அளவுக்கு அவங்கள காப்பாற்றி கொண்டு வரார் அப்படிங்கிறத தான் அந்த 83ஆம் சங்கீதத்தில் பார்த்துக்கோங்க. அதில் தான் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிக்கலாங்களா? 83ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் மற்றும் 17ஆம் வசனம். 83ஆம் சங்கீதம். கர்த்தாவே, அவர்கள் உமது நாமத்தை தேடும்படிக்கு அவர்கள் முகங்களை அவமானத்தாலே மூடும். யெகோவா என்னும் நாமத்தை உடையவர் தேவரீர் ஒருவரே, பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த பாடத்தில் என்ன பார்க்குறோன்னு பார்க்கும்போது எல்லாருடைய உயிர்த்தெழுதல் ஃபஸ்ட்டு திருச்சபையில் தொடங்கி உலக ஜனங்களுடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் அது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்போ நடக்கும், யாருக்கு அடுத்து யார் உயிர்த்தெழுவாங்க, கடைசியாக இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்க போகிறாங்க, எந்த சூழ்நிலையில் அப்படிங்கிறத பார்த்தோம். கடைசியாக அந்த வசனம் வாசிக்கும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த மீட்பு முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம்தான் இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் நம்முடைய பிதாவாகிய தேவனை ஏக மனதாக என்ன பண்ணிடுவாங்கன்னா கடவுளாக ஏற்றுக்குருவாங்க. எப்படி அதை ஏற்றுக்கிறாங்க?
உலக ஜனங்கள் எப்படி கடைசி காலத்தில் நம்முடைய தேவனை உண்மையான கடவுளாக அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஒரு பிதாக்கள் வர்றாங்க, அவங்க சொல்கிறாங்க, இஸ்ரேல் ஜனங்களே இதுவரையிலும் இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணலாங்க, ரட்சகராக ஏற்றுக்கலை. அப்படி இருக்கும் பட்சத்தில் சகோதரர் நம்ம கடந்த ஒரு வசனத்தை நம்ம போடும்போது எப்படி போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீதி இருக்கக்கூடியவர்கள் இஸ்ரேல் ஜனங்களில் அந்த ஒரு யுத்தம் வரும். அந்த யுத்தத்தில் மீதி இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் கர்த்தர், இவர் தான் நம்முடைய மீட்பர், இவர் அனுப்புனவர் தான் யார், நம்முடைய பிதாவாகிய தேவன் அப்படிங்கிறத ஒரு சாட்சியாக லிட்ரலாகவே என்ன நடக்க போகுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இந்த ஜனங்களுக்கு இருக்கும். அந்த மீந்து இருக்கக்கூடிய ஜனங்கள் கண்டிப்பாக என்ன செய்ய போகிறாங்கன்னா பார்க்க போகிறாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நடக்கக்கூடிய விஷயம். ஒரு சின்ன நூல் கூட இதில் என்ன செய்ய போகிறதுனா மிஸ் ஆக போகிறதில்ல. இதெல்லாம் எப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற போகுது. அப்போ அதனால தான் நம்ம ஏசாயா 25ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது இதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், காத்திருந்தோம். இந்த நாள் நமக்கு வரணும். அதான் இந்த 7ஆம் வசனம் இல்லை 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன். இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலம்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கடைசி காலம், லாஸ்ட் ஸ்டேஜ். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. தேவன் இந்த உலகத்தில் மனுஷன் என்னென்னலாம் இழந்து போனானோ இழந்து போன எல்லா விஷயத்தையும் என்ன பண்ணிட்டார், இப்போ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் ஜனங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நான் பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை இரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய இரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இது எப்போ நடக்கும்? 1000 வருட அரசாட்சியில் நடக்கும். சகோதரர் 8ங்கிறதுக்கு விளக்கம் கொடுத்தாரா? எத்தனாவது நாள்? 8வது நாள். 8வது நாள் எப்போ தொடங்குது? வருஷம் சொல்லுங்க. 2875 74 வரைக்கும் 1000 ஆண்டு அரசாட்சி. அந்த அரசால போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளும் சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த 1000 ஆண்டு அரசாட்சி. இது உலக ஜனங்களை சீர்திருத்ததுக்காக நடக்கக்கூடிய அந்த 1000 ஆண்டு அரசாட்சி 7வது நாள் அது முடியக்கூடிய ஒரு நிலைமை. அந்த 7வது நாளில் தான் இப்போ யார் இருக்கிறது? 7வது நாள் தொடங்கிருச்சா? எப்போ தொடங்குச்சு? 1874 என்ன ஆயிடுச்சு? தொடங்கிருச்சு. கரெக்டுங்களா? தொடங்கிருச்சு. இப்போ நம்மளாம் 7வது நாளில் தான் இருக்கிறோம். 8வது நாளுங்கிறதுக்கு 8வது நாளுக்கு அப்புறம் 9வது நாள் வருமா? 9வது நாள் வருமா வராதா? எங்கே வர? 8வது நாள் தான் யுகா யுகமே, எவர் லாஸ்டிங் லைஃப். அதுக்கு முடிவே இல்லை. சரிங்களா? அந்த யுகா யுகத்தில் யார் ஆளுகை செய்ய போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன். அதனால தான் எல்லா விஷயத்தையுமே யார்கிட்ட சரண்டர் பண்ணுறாரு? நம்முடைய தேவன்கிட்ட அவர் என்ன பண்ணிடுறாரு? எல்லா விஷயத்தையும் சரண்டர் பண்ணிவிட்டு பிதாவே சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்துருவார். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே தான் யார் இருக்கிறோம்? நம்மளும் இருக்கிறோம். நம்ம மூலியமாக தான் இது நடக்க போகுதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 மெய்ப்பொருளுக்கு உண்டான குணலட்சணத்தை நம்ம என்ன பண்ணிக்கிறணும், நம்ம வளர்த்துக்கணும். அதனால தான் ஏன் 7 மெய்ப்பர்கள் முன்னாடி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது திருச்சபைக்கு ஒரு அடையாளம். 8 மெய்ப்பர்கள் அப்படின்னா இந்த உலக ஜனங்களை சீர்திருத்துறதுக்கு. சரிங்களா? இந்த மெய்ப்பர்கள் ரெடியானா தான் முற்பிதாக்களை என்ன செய்ய முடியும்? உயிரோடு எந்திரிச்சு வர முடியும். அதனால தான் முன்னாடி யார் வர்றது? மெய்ப்பர்கள் வராங்க. பின்னாடி யார் வர்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முற்பிதாக்கள் வராங்க. ஒரு அருமையான ஒரு தீர்க்க தரிசன பாடம் இது. கடைசியாக உலகத்தின் முடிவில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மையமாக வச்சு சகோதரர் நமக்கு தேவனுடைய அந்த ஆவியினால் அருமையாக விளக்கி கொடுத்தார். ஸோ சகோதரன் கூட கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இந்த ஒரு கூடுகைக்கு நிறைவாக இன்றைய நாளுக்குரிய இரவின் கீதத்தை சகோதரர் நம்ம மணிவண்ணன் அவர்கள் வாசிக்கும்படியாகவும் அதைத் தொடர்ந்து முடிவு ஜெபத்தை
சகோதரர் சாமுவேல் அவர்கள் ஏறெடுக்கும்படியாகவும் அனைவரின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கான இரவின் கீதங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறது எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். பிதாவை நேசிக்கிற ஒவ்வொருவரும் குமாரனையும் நேசிக்க வேண்டும். ஏனெனில் அவர் தேவனுடைய தற்சொரூபமும் மாமிசத்தில் மனுஷனாக வந்து பிதாவின் மகிமையுள்ள குணத்தை விளங்க செய்தவராய் இருக்கிறார். அவர் பிதாவை நேசித்து அவருடைய சித்தத்தின் மேலுள்ள வைராக்கியத்தால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி இறுதியில் ஜீவனையும் விட்டார். அதுபோலவே நாமும் நமது தலையும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் வழியிலே பிதாவை கனப்படுத்தி அவரது சித்தத்தை நிறைவேற்ற நம்மால் முடிந்த யாவற்றையும் செய்ய வேண்டும். அவருடைய அங்கமாக இருக்கின்ற நாம் அவர் தெய்வ பயத்தோடே நடத்ததை போல நடக்க கடவோம். இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நேசிக்கவில்லை. ஆவிக்குரிய இஸ்ரேலர் ஆகிய நாம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் கர்த்தரை நேசிக்க வேண்டும். நாம் கர்த்தருடையவர்களாய் இருந்து அவரை சேவித்து அவருக்கு பிரியமானவைகளை செய்து அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஜீவனையே கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் அருமை தந்தையே, இந்த மாலை பொழுதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாலை பொழுதிலும் ஆண்டவரே, நாங்கள் சகோதரராக ஒருமித்து உம்மை தொழுது கொண்டு உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சத்தியங்களை கர்த்தாவே நீர் எங்களுக்கு வசனங்கள் மூலமாக உணர்த்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள் என்ற அந்த தலைப்பின் மூலமாக கர்த்தாவே சகோதரர் அவர்கள் கொடுத்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து தருவதற்காக ஸ்தோத்திரம். சகோதரரை ஆசீர்வதியும், மேலும் மேலும் பல சத்தியங்களை கொடுக்க கிருபை தாரும். ஆமாண்டவரே, நாங்கள் அந்த சத்தியத்தை கேட்பவர்களாக மட்டுமல்ல, அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாக நாங்கள் உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க கிருபை தாருமப்பா. ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த சபையானது நாங்கள் ஆயத்தமாக இருந்தால்தான் ஆண்டவரே முற்பிதாக்கள் உயிர் தெழுவர். அப்பொழுது சபையுடைய காலம் முடிந்து கர்த்தாவே 1000 வருட அரசாட்சி முடிந்து அந்த புதிய யுகம் தோன்றும். அப்பொழுது உலக ஜனங்கள் அனைவரும் அந்த புதிய யுகமாகிய 8000வது அந்த 8வது யுகத்துக்கு வருவார்கள் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே கர்த்தாவே, உலகத்தில் ஒவ்வொருவரும் குறிப்பாக அந்த இஸ்ரவேல் தேசத்தை மையமாக வைத்து அந்த உலக மகா யுத்தம் நடக்கும்போது கர்த்தாவே, அந்த மீதியான இஸ்ரவேலர்களை நீர் ஆண்டவரே நல்ல ஆலோசனைகளை கொடுத்து, சபைகள் மூலமாக ஆலோசனை கொடுத்து, முற்பிதாக்கள் மூலமாக உலக ஜனங்களுக்கும் ஆலோசனை கொடுத்து, அவர்களையும் கர்த்தாவே நித்தியத்துக்குள் வழி நடத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வசனங்களை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த இரவு முழுவதும் எங்களோடு கூட இருந்தருளும், எங்களை பாதுகாத்து கொள்ளும். இது அனைத்தையும் எங்கள் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் வல்லமையுள்ள பரமபிதாவே. ஆமேன். ஸ்தோத்திரம்.